இப்ப பாரு, இப்ப வாசனை பாரு, இப்ப வாசனை பாரு. இதுக்கு பழைய நாத்தமே பரவாயில்ல. அப்படியா? கலா, பட்டணத்துல வரட்டியே கிடையாதா, எல்லாம் மிஷினாமே, அதுல நல்ல வாசனை வருமா? ஆமா, எங்க வீட்டுல கூட கேஸ் அடுப்புதான். 5 நிமிஷத்துல சோறு பொங்கி குழம்பு வச்சிடலாம். கலா கலா, நாமளும் பட்டணத்துக்கு போயிடலாம். உன் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டியா? நீ கேட்டியா? கேட்டேன். என்னமோ அண்ணன் தாத்தா விட்டுட்டு வரமாட்டாராம். மகளு, எப்படியாவது உங்களை சம்மதிக்க வச்சு பட்டணத்துக்கு போயிடலாம். இது வேண்டாம். ஐயோ கலா கலா, ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? நான் காதல் மூடில் இருக்கிறேன் அம்மா. ஆமா, இது ஒண்ணுதான் இப்ப குறைச்சல். பையா, ஏன் கோபமா இருக்க கலா குட்டி? குட்டியாவது புட்டியாவது, இத பாருங்க, என்னால இந்த கிராமத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நாம பட்டணம் போயிடலாங்க. பட்டணத்துக்கு போய் நான் படிச்சிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கும். நீ வேலைக்கு போயிடுவ, நான் என்ன பண்றது? உங்க தாத்தா மாதிரி நீங்க சமையல் பண்ணிட்டு வீட்டோட இருக்கலாமே. அப்படிங்க வேண்டாம் வேண்டாம், இது கலப்ப பிடிச்ச கை, கரண்டி பிடிக்காது, கட்டி பிடிச்சுக்கிறேன். கலா, பாட்ட போடு, காதல் பண்ணுவோம். முடியாது முடியாது முடியாது, பட்டணத்துக்கு கூட்டிட்டு போறாதா எல்லாமே. அது வரைக்கும் வெளில போய் படுங்க, போங்க. நான் ஏன் வெளியே போய் படுக்கணும்? சரி, அப்ப நான் போறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நானே வெளியே போய் படுத்துக்கிறேன். என்ன இருந்தாலும் தம்பி கொடுத்து வச்சவன் தான். படிக்காத பொண்ணா கல்யாணம் பண்ணியிருந்தா சந்தோஷமா இருந்திருக்கலாம். படிச்ச உள்ள தம்பி, நீயா? நீ எங்க இங்க இங்க பட்டணத்துக்கு கூட்டு போனாதான் பட்டன்ல கை வைக்கலான்னு பொண்டாட்டி வெளியே தொத்திட்டா. தம்பி, இங்கே அதே கதை தான். கல்யாணத்துக்கு முன்னாடி புருஷனோட திறமை வேட்டியோட மடிப்புல இருக்குன்னு பெருமையா பாடினா, இப்போ வேட்டியை ஏங்க மடிச்சு கட்டுறன்னு கேக்குறா. ஆமா, எங்க படுக்க? இங்க படுத்தா தாத்தாவுக்கு தெரிஞ்சு போயிடும். அண்ணே, கோயில் போயிடலாமா? படுத்துருவோம். தனித்தனியா படுத்துட்டு என்ன பண்ணுவாளுங்க? விக்னேஸ்வரா, இந்த வருஷம் வெள்ளாம அமோகமா இருக்கு. இதே மாதிரி எப்பவும் இருக்கும்படியா ஆண்டவனே எனக்கு அருள் பண்ணணும். வாங்கறாங்க. என்னது ராத்திரி எல்லாம் ஆள காணோம், பாயும் கையுமா தெரிஞ்சிருக்கிறீங்க? பாய் வியாபாரம் பண்ண போனீங்களா? அது வந்து தாத்தா, என் பொண்டாட்டில பொண்டாட்டி. ஒண்ணு இல்ல தாத்தா, அது வந்து எங்க 2 பேரும் கல்யாணம் ஆனா 3 வெள்ளிக்கிழமை கோயில்ல வந்து படுத்துக்கிறதா வேண்டிக்கிட்டோம். அதனாலதான் கோயில்ல இல்லன்னா இல்ல. அடாடாடாடா, எனக்கு இருக்கிற நல்ல பழக்க வழக்கங்கள்ல ஒன்னையாவது கத்துக்கிட்டீங்களே, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மகாலட்சுமி, இவனோட காப்பி ஒண்ணாது கூட. எனக்கு வேணும் வேணும் ஆசை வசமா வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன திருவிளையாடல் படம் பாத்தியா? ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்களை கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்ட? அதான் தினமும் காதல் பண்றோமே. நான் அதை சொல்லல. எங்க வீட்டுல நான் எப்பவுமே காய்கறி வெட்டினதே இல்ல. அப்புறம் அம்மி அரைச்சதே இல்ல. அப்புறம் குழம்பு வச்சதே இல்ல. அப்ப நீ பொம்பளையாங்கிறது சந்தேகமா தான் இருக்கு. என்னது? பின்ன பொம்பளைங்களுக்கு தெரிய வேண்டிய எந்த வேலையும் உனக்கு தெரியலையே. என்ன 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 சத்தம்? ஐயோ, என்ன ரத்தம்? ஐயோ, புள்ள அழுவுதே. டேய், அழுவும்படியா என்னடா செஞ்ச? தாத்தா, நான் ஒண்ணும் பண்ணல தாத்தா. காய வெட்டுறேன், கைய வெட்டிக்கிட்டா. ரத்த குழம்புதான். காய மூடுற ராஸ்கோல். ஏம்மா, நீ எந்திரி, நான் சமையல் பண்றேன். நீங்க சும்மா இருக்கு தாத்தா. பொதி மாடு மாதிரி 2 மருமகளை வச்சு நீங்க சமைச்சீங்கன்னாக்கா ஊர்ல இருக்கவன் காரி துப்புவான். காரி துப்புறா தும்முறான். அத பத்தி எனக்கு என்னடா? விலகு, சும்மா சமையல் பண்றேன். நீங்க சும்மா இருங்க. 20 வருஷமா நீங்க சமைச்சது போதும். வாங்க முதல்ல. மகாலு, ஏன் மூலையில கொண்டு அழுதுட்டு இருக்க?
இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா நான் என்ன பண்றது? இன்னும் 3 மூளை இருக்குல்ல, ஏதாவது ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு அழுங்க. அட யாரா இவ? ஏன் அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நான் உங்க தாலி கட்டின பொண்டாட்டி. நான் அத சொல்லல. இப்ப என்ன நடந்துச்சுன்னு அழுவுற? ஆமா, படிச்சவங்களாச்சே பட்டணத்துக்கு கூட்டிட்டு போய் சந்தோஷமா வச்சுக்குவீங்கன்னு தான் உங்களுக்கு வாக்குப்பட்டேன். இப்படி பட்டிக்காட்டுல இருக்க போறேன்னு தெரிஞ்சதா உங்களுக்கு கழுத்து நீட்டிருக்கவே மாட்டேன். நீ இப்படி பட்டணம் உயிர் இருக்குன்னு தெரிஞ்சதா நானும் உங்க கழுத்துல தாலி கட்டிக்கவே மாட்டேன். நான் ஒண்ணு உங்க மேல விழுந்து என்ன கட்டிக்கங்கன்னு கெஞ்சல. இப்ப என்ன பட்டணத்துக்கு கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? அறிவு இருக்கு அவனுக்கு? நான் படிச்சது விவசாயத்தை பத்தி. பட்டணத்துல எங்க போய் விவசாயம் பண்ண முடியும்? இதுக்கு தான் படிச்ச புத்திசாலி பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கணும். எனக்கா புத்திசாலி தானே இல்ல நீங்க? எனக்கா புத்திசாலி தானே இல்ல நீங்க? இருங்க, என் டங்கு பெட்டியில புத்திசாலி தானே நிறைய வச்சிருக்கேன். நீங்க இங்க இருங்க, கொண்டு வரேன். ட்ரங்கு புட்டியில புத்திசாலித்தனம் வச்சிருக்காளா? கொலுசு இதுல என்ன இருக்கு? நான் ஆட்டி பாருங்க. குடி இப்படி. சத்தம் வரலையே. அதுதான் புத்திசாலித்தனம். நல்லா இருக்கும் உன் புத்திசாலித்தனம். பார்வதி அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்பா ஆவுன்னா பார்வதிக்கான்னு புராணம் படம் ஆரம்பிச்சிருக்கிய. யார் எவ? பார்வதி அக்கா பட்டணத்துல பெரிய ஆபீசர். அவங்க எங்க ஊருக்கு வந்தா பெரிய கப்பல் மாதிரி வண்டியில வருவாங்களா? வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா? இந்தா, இது உனக்கு, இது உனக்கு. இந்தா வரேன்க்கா. ம். வச்சுருக்கா. பார்வதிக்கா எப்ப வந்தீங்க? மகாலட்சுமியா? நாளைக்கு தான் வந்தேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா பாக்க வந்தீங்களா? ம், அது சரி, உனக்கு எப்ப கல்யாணம்? சீ, போங்கா. எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? உனக்கு இல்லாமல? என்னக்கா வெறும் கொலுசா? இதுல ஒரு சூட்சமா இருக்கே. என்ன இதுல சத்தம் வருது? நீ ஆட்டு. ஹே! ஹே, இதுல சத்தம் வரலையே. ஐயோ, எப்படி சத்தம் வருது? இப்படிதான். ஓஹோ, உன்ன சத்தம் வரல, உன்ன சத்தம் வருது. வாழ்க்கையில எல்லாருமே சிரிக்கிறது இல்லையே. தமாஷா இருக்கு. மூணாவது படிச்ச பார்வதி அக்காவே இவ்வளவு பெரிய ஆபீசரா இருக்க போது நீங்களும் பெரிய ஆபீசரா இருந்திருக்கலாமே. ஆமா, நீங்க எது வரைக்கும் படிச்சீங்க? பிஎஸ்சி. அப்படின்னா அது எத்தனை கிளாஸ்? 15 கிளாஸ். அப்பா, 15 கிளாஸா? அப்ப நீங்க பெரிய ஆபீசரா இருக்கணுமே. இத பாரு, நீ எதுக்கு அடி போறேன்னு எனக்கு தெரியும். நீ என்னதான் சொன்னாலும் எங்க தாத்தாவையும் அண்ணனையும் விட்டு நான் பட்டணத்துக்கு வர மாட்டேன். சமப்படு. செம்ம மூட்ல இருக்கானா? மூடா கூடா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்றபடி கேட்டாதான் நீங்க சொல்றபடி நான் கேட்பேன்.